Hi friends, welcome to Success Cooking Entertainment Channel. நம்ம என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடல, கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தாலும் வீடியோ போட முடியல. இனிமேல் வீடியோ கண்டினியூ வரும். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷஸ் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கொத்துக்கறி சீஸ் கோலா உருண்டை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில், வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். கொத்துக்கறி சீஸ் கோலா உருண்டை, மட்டன் கொத்துக்கறி சீஸ் கோலா உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நல்லா இளம் ஆட்டுக்கறியாக, கெடா கறியாக ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். கொத்துக்கறி ஓகேங்களா. தேவையான அளவு உப்பு, ப்ரெட்டு, சீஸு, முட்டை, மிளகுத்தூள், சன்ஃப்ளவர் ஆயில், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 எலுமிச்சம்பழம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம இன்றைக்கி கொத்துக்கறி சீஸ் கோலா உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம தேவையான பொருள் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதில் தேவையில்லாத தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா மட்டன் மசாலா, இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக. ஒரே லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறோம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன செய்யணும், நம்ம மட்டனை வந்து நல்லா மசாலா போட்டு பெரட்டி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதில் ஊறுனுச்சுன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதை லைட்டாக பாயில் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து வந்து கோலா உருண்டை பிடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா மசாலா வந்து இதுமாரி பெரட்டிக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்ற தேவையில்லை. இதுக்கு சால்ட் உப்பு நம்ம இல்லை யூஸ் பண்ணல, கல் உப்பு தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அப்போ அந்த கட்டிக்கிட்டே இருக்கிறது போய்ட்டு கொஞ்சம் உள்ளார போய்ட்டு நல்லா ஸ்டோரேஜ் ஆகும். மசாலா போட்டோம். ஓகேங்களா? இந்த மசாலா வந்து இப்படியே வச்சுப்போம். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் இது ஊறட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். ஓகேங்களா? எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா நம்ம இது என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ வந்து அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் கிடைக்கும். நம்ம உருட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோலா உருண்டை உருட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும் கொஞ்சம். ஏன்னா நம்ம டேரெக்டாக ஆயிலில் போட்டு எடுக்கும்போது ஆயிலில் வந்து மட்டன் அவ்வளோ சீக்கிரம் உடனே வேகாது. ஏன்னா அதுக்குள்ளே இன்னும் 2 லேயர் வைக்க போகிறோம். கோலா உருண்டை வந்து பார்த்திங்கன்னா மட்டன் உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கு மேலே சீஸ் உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸு வைக்க போகிறோம். அப்போ வந்து மட்டன் அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் என்ன செஞ்சிங்கன்னா எண்ணெயில் வந்து போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் போட்டோம். ஓகேங்களா? முன்னாடி ஒரு இதுக்கு முட்டை ஊற்றணும். இப்போ ஒரு தடவை முட்டையை உடச்சி ஊற்றி இப்போ, ஏன்னா அப்போ தான் நம்ம பால் பிடிக்கும்போது அந்த உடையாமல் அந்த பால் நிற்கும். அதுக்கோசம் தான் இது. நல்லா முட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். ஓகேங்களா? ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மசாலா வந்து கொஞ்சம் ஆறிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு வந்து மைனஸ் ரெடி பண்ணோம். மைனஸ்னால் வந்து ஹோட்டலில் வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவோம்ல, நான்வெஜ்ஜில் வச்சு எடுத்தோனாக்கா அது வந்து என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு முட்டையோடைய வெள்ளைக்கரு மட்டும் யூஸ் பண்ணணும், மஞ்சக்கரு யூஸ் பண்ணக்கூடாது. நான் சும்மா ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கொஞ்சம் தான் தேவை மைனஸு. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பல் பூண்டு போட்டுக்கணும். ஒரே ஒரு பல் சும்மா பூண்டு, கொஞ்சோண்டு சர்க்கரை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நல்லா மைனஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் கடையில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம்ல அந்தமாரி எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்கும் ஒரு மைனஸு. ஓகேங்களா? மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதுமாரி உருண்டை அழகாக உருட்டிக்கணும். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலா உருண்டைக்கு தேவையான கோலா உருண்டை வந்து நல்லா மட்டன் உருண்டை வந்து நல்லா பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சீஸ் வந்து நம்ம சீஸ் வந்து திருவிக்கிட்டோம். ஓகேங்களா?
வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து காய வச்சுருவோம். ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுப்போம். எண்ணெய் காயிட்டோம். அப்படியே ப்ரெட்டை வந்து உருட்டிக்கிறோம். உருண்டையாக முட்டையில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு செஞ்சுட்டு அப்படியே எண்ணெயில் மட்டன் சீஸ் கோலா உருண்டை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக கலர் பாருங்கள், அப்படியே ப்ரௌன் கலரில் அப்படியே கோல்டன் ப்ரௌனு பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுடைய மட்டன் சீஸ் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டை வச்சு கொஞ்சம் மெத்தடில் செஞ்சுருக்கோம். டைரெக்டாகவே க்ரம்ஸ் வச்சு கோலா உருண்டை செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸு ப்ளஸ் தக்காளி சாஸு, லாஸ்ட்டாக அந்த நம்ம டிப் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம்ல முட்டை, அது மீந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலா உருண்டை இந்த கோலா உருண்டை செஞ்ச இதை உடச்சி போட்டு அப்படியே ஒரு பொடி மாஸ் மாரி செஞ்சுட்டோம். ஓகேங்களா? இதுமாரி டிஷ்ஷஸ் நம்மளுக்கு ரெகுலராக உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பல் அழுத்துங்க. இதுமாரி சேனலில் புதுசாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸும் சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.